திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டிலே தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தோம். அப்பெல்லாம் இந்த முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஆக இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், தொலைக்காட்சியிலே பேசுகிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. நாங்க முதல்ல இதைத்தாங்க சொன்னோம். நாங்க சொன்ன போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது. இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழித்து போன நிலையில் வந்து விட்டார்கள். இனி நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் வேற போதை உறுதிமொழி எடுக்கிறாங்க. போதைப் பொருளை தடுப்பதற்கு உறுதிமொழி எடுக்கிறார். எப்போ எல்லாம் கெட்டு முடிஞ்ச பிறகு இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது தமிழகத்தில். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?